முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு தங்கமே, இன்று இரவுக்குள் இதை நீ கேட்டே ஆக வேண்டும். இது உன் அப்பாவான முருகனின் அன்பு கட்டளை. மலை உயரமாக இருப்பதால் அது ஏற முடியாதது அல்ல. ஒவ்வொரு படியும் உன்னை உச்சிக்கு கொண்டு செல்கின்றது. வாழ்க்கையும் அதுபோலத்தான். சிறிய முன்னேற்றங்கள் பெரிய வெற்றிகளாகும். அவசரப்படாதே, நம்பிக்கையை விட்டு விடாதே. ஒவ்வொரு கணமும் நான் உன்னை பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். நீ என்னிடம் தினமும் கேட்கின்ற விஷயம், முருகா, எனக்கு மட்டும் எதற்காக இவ்வளவு கஷ்டத்தை தருகின்றாய் என்று தான். உன்னை சோதிப்பேனே தவிர ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே. நீ தீர்க்க முடியாத பிரச்சனையில் தவிக்கும் பொழுதெல்லாம் நான் இருக்கின்றேன் என்று ஓடி வந்து நொடியில் துன்பம் தீர்ப்பேன். நீ நினைத்தாலே, மனதார நினைத்தாலே, இந்த கருணை கடல் கந்தா, நான் நிச்சயம் உன்னை தேடி ஓடி வருவேன். இன்று இரவுக்குள் ஒரு அதிசயம் உன் வாழ்க்கைக்கு நடக்கும். உன் கஷ்டத்திற்கு கடைசி இரவு இதுவாகத்தான் இருக்கும். உனது வாழ்வில் மங்களம் உண்டாகும். நீ விரும்பினாலும் நீ விரும்பாவிட்டாலும் சில விஷயங்கள் உண்மைதான். அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ என்னை பார்க்க வேண்டிய தருணத்தை விரைவில் உனக்கு நான் ஏற்படுத்தி தருவேன். மனம் தளராதே. நீ என்னை பார்க்க வேண்டும் என ஏங்கிய நாட்கள் எத்தனை. அதற்கான தகவல் விரைவில் உன் வீடு தேடி வரும். தயாராக இரு. உன்னை கண்ணீர் வடிக்க செய்கிறேன் என்று என் மீது கோபம் மட்டும் கொள்ளாதே. உன் அப்பா நான் என் பிள்ளையாகிய உன்னை அழ வைத்து பார்த்து கொண்டிருப்பேனா? எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உள்ளது. என்னால் முடியாதது ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கையில் தாமதமாகிறது என்றால் புரிந்து கொள் என் தங்கமே. நிச்சயம் உனக்கு தேவையானது விரைவில் உன்னை வந்து சேரும். நீ நினைத்தது நடக்கும். இன்னும் 3 மணி நேரத்தில் உன் கண்ணில் ஏதோ ஒரு வடிவில் நான் காட்சியளிப்பேன். அது சேவல், மயில், முருகன் படத்தின் மூலம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக நான் உனக்காக வருகிறேன் என்பதை உணர்வாய். உன் மனதில் யார் மீது எல்லாம் வெறுப்பு இருக்கின்றதோ அவர்களை பட்டியலிட்டு அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்திடும். ஏனென்றால் அவர்கள் உனக்கு தடையாக இருக்கின்றார்கள். எப்படி என்றால் அவர்களது எதிர்மறை சிந்தனை உன்னை தாக்குகின்றது. நீ அவர்களை வாழ்த்துவதன் மூலம் நீ அந்த எதிர்வினையை சமன் செய்கின்றாய். மேலும் உன் சக்தியும் ஆற்றலும் வீணாகாமல் தடுக்கப்படும். இது உனக்கு புது சக்தியை தருவதோடு உன்னை உயர்த்த ஆரம்பிக்கும். இதை இன்றே இப்பொழுதே செய்துவிடு. அவர்கள் உருவத்தை மனதில் நினைத்து அவர்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துவிட்டு, நான் நேர்மறை எண்ணங்கள் சூழ்ந்து நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று உனக்குள் நீயே சொல்லிக்கொள். நிச்சயம் உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.